ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியல் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். கார்த்திகை பார்த்தீங்கன்னா புதைச்சி வச்சிருப்பாங்க. அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து தோண்டி எடுப்பாங்க. அதை பார்த்துட்டு புவனேஸ்வரியும் பசுபதியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கதறி அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்போ உடனே புவனேஸ்வரி வந்து சொல்லுவாங்க, என் பையன் கார்த்தி போட்டிருந்த ட்ரெஸ் இதுதான், இதை கூட என்னால் மறக்க முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரி வந்து ரொம்பவே அழுதுகிட்டு இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தோண்டினவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, அந்த மூஞ்சி வந்து சரியாகவே அடையாளம் தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதை கேட்டுட்டு மாயா பார்த்தீங்கன்னா செமையா வந்து அதிர்ச்சி அடைவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரி வந்து லிங்கம் வந்து ரொம்ப ஏற்றி விட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்னங்க இவங்க வந்து இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு. ஒரு பக்கம் லிங்கம் சொன்னதும் குருபரன் பார்த்தீங்கன்னா யாரையுமே வந்து நம்ம எந்த ஆதாரமும் இல்லாமல் நம்ம யாரையுமே குற்றம் சொல்ல முடியாதுங்க, அதனால நீங்கள் வந்து அடுத்தவங்களை குறை சொல்கிறதெல்லாம் நிப்பாட்டுங்க அப்படின்னு லிங்கத்தை பார்த்து குருபரன் வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, போதுமா இப்போ போதுமா, உங்களுக்கு சந்தோஷமா, எல்லாத்தையும் சேர்ந்து திட்டம் போட்டு பண்ணிட்டீங்களடா, கதிரை வச்சு இப்படி என்னோட பையனை கார்த்தியை வந்து நல்லா பழி வாங்கிட்டீங்களடா அப்படின்னு ரகுராமை பார்த்தீங்கன்னா கண்ணாப்பண்ணு திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உடனே ரகுராம் என்ன பண்ணுறாங்கன்னா புவனேஸ்வரி வந்து பார்த்து கேட்குறாங்க, எங்கள் குடும்பம் தான் பண்ணிடுச்சுன்னு உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஆதாரம் இருக்குதா? நீங்கள் வாய்க்கு வந்தபடி தேவையில்லாமல் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காதீங்க, முதல்ல எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஆதாரத்தோட நெருவீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை பற்றி பேசலாம் அப்படின்னு ரகுராம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனோட புவனேஸ்வரிக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி பாடியை தோன்றுறவங்களாம், சார் இங்கே ஒரு பரிசு கிடக்கு சார் அப்படின்னு குருபரன்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பரிசு எடுத்து குருபரன் வந்து பார்க்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கார்த்திகோட ஃபோட்டோ இருக்குது அந்த ஐடென்டி கார்டில். அதை பார்த்துட்டு மாயா, ரகுராம் எல்லாருமே செமையாக அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே லிங்கம் வந்து சொல்கிறாங்க, எனக்கு அப்போவே தெரியும் இந்த கதிர்பாய் தான் எல்லாத்தையும் பண்ணியிருப்பான்னு, நான் அப்போவே சொன்னேன்னு நீங்கள் யாராச்சும் கேட்டிங்களா அப்படின்னு லிங்கம் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க. அப்போ உடனே புவனேஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப கோவப்பட்டு, பாத்தியா ரகுராம், இப்போ எதுவும் தெரியுதா உனக்கு உண்மையெல்லாம்? உங்கள் குடும்பமே சேர்ந்து என்னோட பிள்ளைய வந்து நீங்கள் அழிச்சிட்டிங்களே, இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு புவனேஸ்வரி பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனோட கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ சிவா வந்து தடுத்து நிறுத்தினதும் உடனே ரகுராம் வந்து சொல்கிறாரு, இப்போதைக்கு இந்த பிரச்சனை வேண்டாம், இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ உடனே குருபரன் சொல்கிறாங்க, இதை யாரும் தொட வேண்டாம், இதுக்கப்புறம் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குருபரன் வந்து அவங்களோட வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரகுராமோட வீட்டை தான் காமிக்கிறாங்க. ரகுராம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவம் வந்து டேய் கதிர் அப்படின்னு கத்துறாங்க. கதிரும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வராங்க. அப்போ உடனே எல்லாருமே கேட்குறாங்க ரகுராம் கிட்ட, என்னாச்சுடா ரகுராம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கதிருமே வராங்க, சொல்லுங்க மாமா அப்படின்ட்டு. அப்போ ரகுராம் என்ன பண்ணுறாங்கன்னா கதிரோட கண்ணத்திலே பலார் பலார்னு அரைகிறாங்க. அப்போ உடனே பார்த்தீங்கன்னா கதிர் வந்து செமையாக அதிர்ச்சி அடைகிறாங்க. எதுக்கு மாமா நம்மளை அடிக்கிறாரு அப்படின்னு நினச்சி, எதுக்கு மாமா என்ன அடிக்கிறீங்க, நான் என்ன மாமா பண்ணினேன் அப்படின்னு ரகுராம் கிட்ட கதிர் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அப்போ உடனே ரகுராம் வந்து சொல்கிறாங்க, அட பாவி, கார்த்திக் வந்து இல்லாமே பண்ணிட்டியடா, இப்படி அவனை வந்து கொன்னுட்டியடா, கொன்னது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா ரகுராம் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சிவா வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அங்கே உள்ளவங்ககிட்ட எல்லாம். என்ன சிவா இப்படி சொல்கிற, சரி அவன் தான் பண்ணங்கிறதுக்கு என்ன சிவா ஆதாரம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உடனே சிவா வந்து சொல்கிறாங்க, அங்கே வந்து கார்த்திகோட ஐடென்டி கார்டு கிடந்துச்சு, அதை வச்சு தான் எல்லாருமே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க கார்த்தி தான் கொலை பண்ணான்னு. அது கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே செம்மையாக அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே பத்மா வந்து கேட்குறாங்க, அட பாவி, கொஞ்சம் கூட மனசில் நீ ஈரமே இல்லாதவனாடா, நீ இப்படியெல்லாம் பண்ணியிருக்க, அதுவும் மிருகத்தனமாக போய்த்து அந்த கார்த்தியை கொண்டு இருக்க, அங்கே வளர்த்த வளப்பெல்லாம் நாசமாக போச்சடா, உன்னால் இப்போ இந்த ஊருக்குள்ளேயே நாங்கள் தலை காட்ட முடியாத அளவுக்கு நீ பண்ணிட்டியடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கார்த்திகை வந்து ரொம்பவே திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தனா மட்டும் பார்த்தீங்கன்னா எதுவுமே கதிரை வந்து பேசாமல் ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ உடனே அங்கே இருக்கவங்கலாம் சொல்கிறாங்க, என் புள்ள வந்து போனப்போ உன்னை வந்து இல்லாமல் பண்ணியிருக்கணும், உன்னை வந்து அப்பயே நாங்கள் வந்து கொண்டு இருக்கணும், இந்த அளவுக்கு நீ பண்ணிட்டியடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கதிரை போட்டு எல்லாரும் சேர்ந்து அடி அடின்னு அடிக்கிறாங்க. அப்போ ரகுராம் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜானகி வந்து தடுத்து நிறுத்துறாங்க, ஏங்க நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லைங்க, நம்ம பையன் கதிர் வந்து எந்த தப்புமே பண்ணலை, அவன் வந்து நம்ம மருமகன், அவன் நம்ம பையன் மாறிங்க, அவன் மேலே போய்த்து நீங்கள் எப்படிங்க கை வைக்கிறீங்க அப்படின்னு ஜானகி வந்து கேட்குறாங்க. அப்போ உடனே ரகுராம் வந்து சொல்கிறாங்க, போதும் ஜானகி, நீ எல்லாத்தையும் நிறுத்து, உனக்கு வந்து முழுசாங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியாத ஜானகி, இது எல்லாத்துக்குமே முழுக்க முழுக்க காரணம் நீ தான் ஜானகி, நான் அப்பயே சொன்னவன் அந்த வீட்டுக்குள்ளே சேர்க்க வேண்டாம்னு, அதையும் என் பேச்சை மீறி நீ தான் அந்த வீட்டுக்குள்ளே சேர்த்த, இப்போ பார்த்தியா நம்ம குடும்பத்தோட மானத்தை நடு தெருவுக்கு கொண்டாந்து வச்சுட்டான் அப்படின்னு ரகுராம் பார்த்தீங்கன்னா ஜானகிட்டையுமே ரொம்ப கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜானகி பார்த்தீங்கன்னா அதை கேட்டுட்டு அழுதுகிட்டு அவங்களால வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப குழப்பத்துலேருந்து ரொம்பவே தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தனவுமே ரொம்பவே கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க கார்த்திகை நினச்சி. அப்போ உடனே ஜானகி என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு மேலே நம்ம வந்து உண்மையெல்லாம் சொல்லாமல் இருக்கக்கூடாது, நம்ம கண்டிப்பாக வந்து உண்மையை சொல்லிடணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரகுராம் கிட்ட வந்து எல்லா உண்மையுமே சொல்கிறதுக்காக ஜானகி வந்து வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மாயா வந்து அதை பார்த்துட்றாங்க. மாயா வந்து ஓடி வந்து தடுக்கிறாங்க, பெரியம்மா ப்ளீஸ் பெரியம்மா, தயவு செஞ்சு இப்போதைக்கு நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க பெரியம்மா, நீயே பாரு மாயா, நம்மளால் அந்த கதிர் வந்து எவ்வளோ அசிங்கப்படுறான் பாரு மாயா, நம்ம ரகுராம் கையால் எப்படியெல்லாம் அடி வாங்குறான் பாரு, நம்ம பண்ணின தப்புக்கு அவன் எதுக்கு தண்டனை ஏற்றுக்கிட்டு ஜெயிலுக்கு போகணும் ஐயா, அதனால் உண்மையெல்லாம் சொல்லி நான் ஜெயிலுக்கு போனால் கூட பரவாயில்ல, என்னோட கதிர் வந்து எங்கள் வீட்டிலே தான் இருக்கணும், நான் பண்ணின தப்பை ஏற்றுக்கிட்டு நான் ஜெயிலுக்கு போகிறேன் ஐயா, நான் எல்லாம் உண்மையுமே ரகுராம் கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு ஜானகி பார்த்தீங்கன்னா சொல்லி மாயா கிட்ட வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ உடனே மாயா என்ன பண்ணுறாங்கன்னா ஜானகி வந்து சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, பெரியம்மா எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் பெரியம்மா, அவளை சீக்கிரம் கதிரை வந்து நான் ஜெயிலுக்கு போகிறதுக்கெல்லாம் நான் விட்டுற மாட்டேன்,
அப்போ உடனே ரகுராம் என்ன பண்ணுறாங்கன்னா, டேய் நீ இதுக்கு மேலே இந்த வீட்டிலே இருக்கக்கூடாதுடா, நீ இந்த வீட்டை விட்டு வெளியில் போடா அப்படின்னு கதிரை பார்த்து சொல்கிறாங்க. அப்போ உடனே கதிர் வந்து ரகுராம் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாமா, நான் எந்த தப்புமே பண்ணலை மாமா, நீங்கள் வளர்த்த பையன் மாமா, நான் போய்த்து எப்படி மாமா கொலை பண்ணுற அளவுக்கு போயிருப்பேன், நீங்கள் ப்ளீஸ் மாமா என்ன புரிஞ்சுக்கிடுங்க மாமா அப்படின்னு கதிர் பார்த்தீங்கன்னா ரகுராம் கிட்ட வந்து ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரகுராம் பார்த்தீங்கன்னா கதிரை வந்து நம்பவே மாட்டேங்கிறாங்க. கதிர் தான் தப்பு பண்ணியிருப்பான் அப்படின்னு நினச்சி ரகுராம் பார்த்தீங்கன்னா கதிரை வந்து வீட்டை விட்டு அனுப்புறதுலேயே குறியாக இருக்காங்க. அப்போ ரகுராம் என்ன பண்ணுறாங்கன்னா கதிரை வந்து கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நேரம் வந்து அதிகாரியெல்லாம் வந்துடுறாங்க. நீங்கள் வந்து கார்த்திகை கொலை பண்ண குற்றத்துக்காக நான் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு மாயா, தானா, ஜானகி எல்லாருமே ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ ஜானகி என்ன பண்ணுறாங்கன்னா ஓடி போய்த்து ப்ளீஸ்ப்பா அவனை வந்து விட்டுருங்க, அவன் எந்த தப்புமே பண்ணலப்பா அப்படின்னு அந்த அதிகாரிகிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரி வந்து ஜானகிட்ட சொல்கிறாங்க, அவன் தாம்மா தப்பு பண்ணியிருக்கான், அவனோட ஐடென்டி கார்டு தாம்மா அங்கே கிடந்துச்சு, அதனால தான் நான் உங்கள் பையனை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு ஜானகிட்ட வந்து அந்த அதிகாரியெல்லாம் சொல்கிறாங்க. ஜானகியும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் அந்த அதிகாரிங்க வந்து எதையுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. கதிரை அரெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ உடனே ரகுராம் சொல்கிறாங்க, எல்லா தப்பும் பண்ணது இவன் தான், இவனை அந்த வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போங்க மாமா, ப்ளீஸ் மாமா, நான் எந்த தப்புமே பண்ணலை மாமா, என்னை புரிஞ்சுக்கிடுங்க மாமா, தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கிடுங்க மாமா, கண்டிப்பாக நான் கார்த்திகை கொலை பண்ணுற அளவுக்கெல்லாம் நான் போக மாட்டேன் மாமா அப்படின்னு சொல்லி கதிர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க ரகுராம் கிட்ட. ஆனால் ரகுராம் பார்த்தீங்கன்னா எதையுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள அதிகாரிங்கெல்லாம் கார்த்திகை வந்து அங்கேருந்து அழைச்சிக்கிட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரகுராம் வந்து சொல்கிறாங்க, இவனை யாராச்சும் இந்த வீட்டிலேருந்து ஜாமீன் எடுக்கிறதுக்கு போனீங்க, அவங்க அந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ ஜானகி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன் முன்னாடியே கதிரை வந்து அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போகிறாங்களே, என்னால் எதுவுமே பண்ண முடியலையே, இது எல்லாத்துக்கும் நான் தானே காரணம் அப்படின்னு சொல்லி ஜானகி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாயா வந்து ஜானகிக்கு வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா நம்ம புவனேஸ்வரியோட வீட்டை தான் காமிக்கிறாங்க. பசுபதி என்ன பண்ணுறாங்கன்னா அழுதுகிட்டே போகிறாங்க. நமக்கு இருந்த ஒரே ஒரு வாரிசையும் அந்த ரகுராம் குடும்பம் பழி வாங்கிட்டோமா, கண்டிப்பாக அந்த ரகுராம் குடும்பத்தை நான் சும்மாவே விட மாட்டோமா, அந்த குடும்பத்தில் உள்ளவங்களை ஒவ்வொருத்தரையும் நான் பழி வாங்குவேன், பழி வாங்கினா தான் எனக்கு நிம்மதி, அது வரைக்கும் நான் கண்டிப்பாக தூங்கவே மாட்டோமா அப்படின்னு சொல்லி பசுபதி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுதுகிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு லிங்கம் வராங்க. ஆமாங்க, நம்ம பிள்ளை கார்த்திகையே பழி வாங்கிட்டாங்களே, கண்டிப்பாக அந்த குடும்பத்தை வந்து நம்ம சும்மாவே விடக்கூடாதுங்க அப்படின்னு லிங்கமும் பார்த்தீங்கன்னா பசுபதி கிட்ட சொல்லி ரொம்பவே ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ லிங்கம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பண்ணின தப்புக்கு பாவம் அந்த ரகுராம் குடும்பம் மாட்டிக்கிட்டு அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க. அப்போ உடனே லிங்கம் வந்து சொல்கிறாங்க பசுபதி கிட்ட, இதுக்கு காரணம் கண்டிப்பாக கதிரா மட்டும் இருக்க முடியாது, கதிருக்கு பின்னாடி நிறைய பேர் இருந்திருப்பாங்க, அந்த மாயா, ஜானகி எல்லாரும் சேர்ந்து தான் கண்டிப்பாக கார்த்திக் வந்து இப்படியெல்லாம் பண்ணியிருப்பாங்க, அதனால் அந்த குடும்பத்தை வந்து நீங்கள் சும்மாவே விடக்கூடாது பசுபதி, நம்ம கார்த்திகை எப்படியோ பழி வாங்கி துடிக்க துடிக்க கொன்னாங்களோ, அந்த குழியில் இறக்குனாங்களோ, அதே மாதிரி அந்த கதிரையும் பழி வாங்கி நம்ம துடிக்க துடிக்க கொன்று குழியில் இறக்கணும் பசுபதி, அதுக்கப்புறம் தான் நம்ம குடும்பத்துக்கே ஒரு நிம்மதி அப்படின்னு சொல்லி லிங்கம் பார்த்தீங்கன்னா பசுபதி கிட்ட வந்து நல்லாவே போட்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ புவனேஸ்வரி பார்த்தீங்கன்னா உடனே எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. ஆமாம், அந்த கார்த்திக் வந்து பழி வாங்கினேன்னு அந்த கதிர் குடும்பம் இருக்கக்கூடாது தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லிங்கம் கண்ணத்திலே பலர்னு அறையிறாங்க புவனேஸ்வரி. அப்போ உடனே லிங்கம் வந்து கேட்குறாங்க, என்ன வயசில் பெரியவங்கன்னு கூட பார்க்காம என் மேலே நீ கையை நீட்டிட்ட, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா, நீயே கார்த்திக் கதையை முடிச்சுட்டு எல்லா பழியையும் தூக்கி அந்த ரகுராம் குடும்பத்து மேலே போட்டுட்டா நான் எல்லாத்தையும் நம்பிடுவேன்னு பார்த்தியா, நீ என்னென்ன பண்ணுனன்னு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு புவனேஸ்வரி வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா லிங்கம் வந்து செம்மையாக அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடா இவங்க வந்து கரெக்டாக சொல்கிறாங்களே, ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு லிங்கம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயப்படுறாங்க அந்த இடத்துல. அப்போ உடனே பசுபதி வந்து கேட்குறாங்க, என்னம்மா புவனேஸ்வரி நீ என்னம்மா சொல்கிற, நீ எனக்கு ஒன்றுமே புரியலை, அன்னைக்கு மாயாவையும் ஜானகியும் நம்ம கதிரை வந்து அழைச்சிக்கிட்டு போனாங்கல்ல, அன்னைக்கு பண்ணினது எல்லாமே இவனோட வேலை தானே, நம்ம கூடயே கடைசி வரைக்கும் இருந்து நமக்கு நல்லா குழி பொறிச்சிட்டான எல்லா வேலையும் வந்து என்ன பண்ணினது அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா உடனே பசுபதி வந்து கேட்குறாங்க, டே லிங்கம் புவனேஸ்வரி சொல்கிறதெல்லாம் உண்மையாடா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ லிங்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே நடிக்கிறாங்க. ஆனால் நான் எதுக்கு நம்ம பையனே நான் பழிவாங்க போகிறேன் அப்படின்னு லிங்கம் வந்து சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் புவனேஸ்வரி கண்ணத்திலே பலர்னு அறையிறாங்க. அப்போ உடனே லிங்கம் வந்து சொல்கிறாங்க, நான் பண்ணினதுக்கு என்னம்மா சாட்சி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ புவனேஸ்வரி பார்த்தீங்கன்னா செத்து போனோடனே கார்த்தி அவனே வந்து பதில் சொல்லுவான் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா கார்த்திகை வந்து கூப்பிட்றாங்க. கார்த்திகை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வராங்க. கார்த்திகை பார்த்த உடனே லிங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ பசுபதி என்ன பண்ணுறாங்கன்னா கார்த்தி வரதை பார்த்துட்டு கார்த்தி வந்து கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. கார்த்தி நீ உயிரோட தான் இருக்கிறியாடா அப்படின்னு நினச்சி ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ கார்த்தி பார்த்தீங்கன்னா லிங்கம் பண்ண எல்லா விஷயத்தையுமே பசுபதிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ உடனே பசுபதி வந்து புவனேஸ்வரிகிட்ட வந்து சொல்கிறாங்க, நம்ம பையன் உயிரே எடுக்கிறதுக்கு வந்து துணிஞ்சிட்டான்னு, கண்டிப்பாக இதுக்கு மேலேயும் உயிரோடே இருக்கக்கூடாது, புவனேஸ்வரி இவனோட கதையை வந்து நம்ம இங்கேயே முடிச்சிடலாம் அப்படின்னு பசுபதி பார்த்தீங்கன்னா லிங்கத்தை பார்த்து சொல்கிறாங்க.